வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வளம் பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தென்னை மரம் ஏறும் கருவியின் பயன்பாடுகள் குறித்து விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனிவர் ப. ஸ்ரீதர் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஆடு வளர்ப்பில் பயன்பெற்ற பயனாளி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா சொக்கலிங்கபுதூர் கிராம வேளாண்மையாளர் பி. செல்வி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்துள்ள மிதவெப்ப காய்கறிகளில் கேரட் மற்றும் பீட்ரூட் விலை சீராக இருப்பதற்கான ஆலோசனை பற்றிய அறிவிப்பு. நாகப்பட்டினம், மதுரை, சிவகங்கை மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். விழுப்புரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வேளாண் அறிவிக்கை. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. வேளாண்மையாளர்கள் வேளாண்மையோடு கால்நடைகள் வளர்த்தல் உப வருமானத்தை தரும் மற்றும் மண்வளம் காக்கவும் அவைகளின் கழிவுகள் பயன்படுகின்றன. ஆடு வளர்ப்பில் பயன்பெற்ற பயனாளி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா சொக்கலிங்கபுதூர் கிராம வேளாண்மையாளர் பி. செல்வி தரும் செய்தி. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் சொக்கலிங்கம்புதூரில் வசிக்கிறேன். எனக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 4 ஆடு கொடுத்தாங்க. 3 ஆடு ஒரு கிடா கொடுத்தாங்க. இதன் மூலமாக எனக்கு இப்போதைக்கு ஒரு 20 ஆடு நான் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னால் ஒரு 10 ஆடு நான் விற்றுருக்கேன். அதோடய வருமானம் எனக்கு ஒரு 60,000க்கு நான் விற்பனை பண்ணியிருக்கேன். அதன் மூலியமாக என் பொண்ணுக்கு நகை பண்ணியிருக்கேன். என் பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்காகுது. எனக்கு ஆடுக்கு முடியலைன்னா உடனடியாக பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போவேன். அவசியமாக எனக்கு முடியாத கட்டத்தில் டாக்டருக்கு ஃபோன் அடித்து டாக்டர் வந்து பார்ப்பாங்க. அதுக்கு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுப்பாங்க. மாதம் ஒரு தவணை எனக்கு முகாம் போடுவாங்க. வந்து செக்கப் பண்ணுவாங்க, ஆடெல்லாம் செக்கப் பண்ணுவாங்க. அது மூலியமாக நல்ல முறையாக நான் வளர்த்து வருகிறேன். அதுக்கு ஒரு காய்ச்சலோ இல்லை குடல் புண்ணோ வந்தாலுமே அதுக்கு எப்படி மருந்து கொடுக்கணும், எப்படி பராமரிக்கணும் அனைத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு வருகிறேன். இதை இன்னமும் நல்லபடியாக நான் பார்த்து நல்லபடியாக வளர்த்து வருவேன். மேலும் விவரம் பெற பி. செல்வி அவர்களை 09786160024 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மிதவெப்ப காய்கறிகளான கேரட் மற்றும் பீட்ரூட் ஆகியவற்றின் விலை சீராக இருக்கும் என
தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண்மை மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம் ஆய்வு மேற்கொண்டுள்ளது. தமிழ்நாட்டில் நீலகிரி, திண்டுக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் கேரட் பயிரிடப்படுகிறது. மலைப்பாங்கான மண் வளத்தில் பயிரிடப்படும் கேரட் அதிக சுவை, நிறம், வாசனை இவை இயற்கையாகவே காணப்படுவதால் மற்ற மாவட்டங்களில் பயிரிடப்படும் கேரட்டை விட நீலகிரியில் பயிரிடப்படும் கேரட் நுகர்வோர்களால் அதிக அளவு விரும்பப்படுகிறது. 2014-15 ஆண்டு தேசிய தோட்டக்கலை வாரியத்தின்படி தமிழ்நாட்டில் கேரட் 3000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்டு 1,25,000 டன்கள் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் மாநிலத்தில் 78% பரப்பளவிலும் 41% உற்பத்தியிலும் முக்கிய பங்களிக்கிறது. விலை விவர ஆய்வின்படி 2016 ஆண்டு ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் கேரட்டின் மொத்த சந்தை விலை கிலோவிற்கு ரூபாய் 28 முதல் 30 வரை நீலகிரி கேரட்டிற்கும், சமவெளியில் பயிரிடப்படும் கேரட்டிற்கு கிலோவிற்கு ரூபாய் 24 முதல் 26 வரை கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் விதைப்பு முடிவுகளை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்படுகிறார்கள். பீட்ரூட். தமிழ்நாட்டில் பீட்ரூட் மலைப்பாங்கான நீலகிரி, திருப்பூர் மற்றும் தேனி ஆகிய சமவெளி மாவட்டங்களில் பயிரிடப்படுகிறது. நீலகிரியில் பயிரிடப்படும் பீட்ரூட் நிறம், வடிவம், மெல்லிய தோல் ஆகியவற்றை கொண்டு நுகர்வோர்களால் அதிக அளவு விரும்பப்படுகிறது. தோட்டக்கலைத்துறை புள்ளியியல் விவரங்களின்படி நீலகிரி மாவட்டத்தில் பீட்ரூட் 326 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டு 6846 டன்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. தற்போது பீட்ரூட் தமிழ்நாட்டின் தாளவாடி பகுதியிலிருந்தும் கர்நாடகா குண்டல்பேட் மாவட்டத்திலிருந்தும் மேட்டுப்பாளையம் மொத்த சந்தைக்கு வரத்து துவங்கியுள்ளது. விலை விவர ஆய்வுகளின்படி 2016 ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் மேட்டுப்பாளையம் மொத்த சந்தையில் நீலகிரி மாவட்ட பீட்ரூட் கிலோவிற்கு ரூபாய் 13 முதல் 15 வரையிலும், சமவெளி பீட்ரூட் கிலோவிற்கு ரூபாய் 10 முதல் 12 வரையிலும் இருக்கும் என கணிக்கப்படுகிறது. இதன் அடிப்படையில் விவசாயிகள் விதைப்பு முடிவுகளை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641003. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 042224314005. மேலும் தொழில்நுட்ப விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம், விஜயநகரம், உதகமண்டலம் 643001. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0423244217. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாகப்பட்டினம், மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவுரை. நாகப்பட்டினம் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. நெல் தரிசு உளுந்து பயிரில் பூக்கும் பருவமாதலால் பயறு அதிசயத்தை 1 ஏக்கருக்கு 2 கிலோ அல்லது DAP-யினை 15 நாள் இடைவெளியில் தெளிக்கவும். நெல் தரிசு உளுந்தில் இலை சிலந்தியின் தாக்குதல் தென்படுகிறது. இதனை மேலாண்மை செய்ய 1 ஏக்கருக்கு குளோர்பைரிபாஸ் 20 EC 500 மில்லி அல்லது பிரப்பினோபாஸ் 50 EC 400 மில்லி என்ற அளவில் தெளிக்கவும். கறவை மாடுகளுக்கு பால் கறந்த பின் உலர் தீவனம் கொடுப்பதை தவிர்க்கவும். சிவகங்கை மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. கரும்பில் இரும்பு சத்து பற்றாக்குறை தென்படுகிறது. அதனை நிவர்த்தி செய்ய 250 கிராம் பெர்ரஸ் சல்பேட்டினை தெளிக்கவும் அல்லது 1 ஹெக்டருக்கு 25 கிலோவினை மணலில் கலந்து இடவும். பயிர் வகை பயிர்களில் பூஞ்சான நோய்கள் தென்படுகிறது. இதற்கு 0.5% சூடோமோனஸ் புளோரசன்ஸ் தெளிக்கவும். கரும்பில் இடைக்கணு புழு தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு கார்போபியூரான் 3% G என்ற குருணை மருந்தினை 1 ஏக்கருக்கு 10 கிலோ என்ற அளவில் தெளிக்கவும். மதுரை மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. முதிர்ந்த நிலையில் உள்ள நெற்பயிரினை அறுவடை செய்து ஈரப்பதம் 13% குறையாமல் பாதுகாப்பாக பூச்சி தாக்குதல் இல்லாமல் சேமித்து வைக்கவும். நெல் தரிசு பயிர் வகை பயிர்களில் நீர்ப்பாசனத்திற்கு நடமாடும் நீர் தெளிப்பானை கொண்டு
வயலில் உள்ள பண்ணை குட்டைகளில் சேமித்து வைத்துள்ள நீரை பயன்படுத்திக் கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. இனி வருவது வேளாண் சந்தை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களின் வேளாண் விளைபொருட்களின் இன்றைய விலை நிலவரம். கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக 1700 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1760 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. சோளம் இதர ரகம் தேனியில் 1480 முதல் 1540 ரூபாய்க்கும் துறையூரில் 1600 முதல் 1800 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. மக்காச்சோளம் இதர ரகம் கெங்கவல்லியில் 1400 முதல் 1420 ரூபாய்க்கும் சின்ன சேலத்தில் 1379 முதல் 1437 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. நெல் ஆடுதுறை 37 காவிரிப்பாக்கத்தில் குறைந்தபட்சமாக 1310 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1420 ரூபாய்க்கும் செஞ்சியில் 1133 முதல் 1253 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. நெல் ஆடுதுறை 43 மேலூரில் குறைந்தபட்சமாக 1500 முதல் அதிகபட்சமாக 1600 ரூபாய்க்கும் உசிலம்பட்டியில் 1500 முதல் 1600 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. கேழ்வரகு இதர ரகம் திருக்கோவிலூரில் 2069 முதல் 2246 ரூபாய்க்கும் வேலூரில் 2008 முதல் 2289 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. முந்திரி இதர ரகம் ஆண்டிமடத்தில் 8010 முதல் 9000 ரூபாய்க்கும் காரைக்குடியில் 6000 முதல் 6800 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. பருத்தி இதர ரகம் கெங்கவல்லியில் குறைந்தபட்சமாக 4380 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4550 ரூபாய்க்கும் கொளத்தூரில் 3800 முதல் 4400 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. தேங்காய் கொப்பரை ஆத்தூரில் 4700 முதல் 5500 ரூபாய்க்கும் நாமக்கல்லில் 4800 முதல் 5000 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. மணிலா இதர ரகம் கடலூரில் குறைந்தபட்சமாக 7449 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 7881 ரூபாய்க்கும் வேலூரில் 5311 முதல் 6611 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. தட்டைப்பயிறு கள்ளக்குறிச்சியில் 6349 முதல் 6869 ரூபாய்க்கும் கோவில்பட்டியில் 4500 முதல் 5000 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. மஞ்சள் கிழங்கு சேலத்தில் குறைந்தபட்சமாக 8200 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 9300 ரூபாய்க்கும் கோயம்புத்தூரில் 9009 முதல் 9379 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. வேளாண் சந்தையில் விழுப்புரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும் வெண்டைக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும் அவரைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் 1 கிலோ 34 ரூபாய்க்கும் தக்காளி 1 கிலோ 9 ரூபாய்க்கும் கறிவேப்பிலை 1 கிலோ 50 ரூபாய்க்கும் கொத்தமல்லி கட்டு 1 30 ரூபாய்க்கும் புதினா கட்டு 1 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35.6 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்சமாக 25.5 டிகிரி செல்சியஸ் ஆகவும்
காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 55.5% காற்றின் வேகம் மணிக்கு 4.4 கிலோமீட்டராகவும் மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 14.5%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 34.4 டிகிரி செல்சியஸாகவும், மழையின் அளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 588.5 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 996.6 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 2.4ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் தென்னை மரம் ஏறும் கருவியின் செயல்பாடுகள், இக்கருவி வேளாண்மையாளர்களுக்கு என்னென்ன வகையில் பயன்படுகின்றது என்பதை குறித்து விவரிக்கின்றார் கோயம்புத்தூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வேளாண் இயந்திர ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ப. ஸ்ரீதர் அவர்கள். நாம் இப்போது என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, விவசாயத்தில் பொதுவாக வேலைகளை செய்கிறதுக்கு ஆட்கள் கிடைப்பதில்லைங்க. அதுவும் இப்போது நேர்கூடியாக நம்ம பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, தென்னை மரம் ஏறுறதுக்கு ஆட்கள் கிடைக்கிறதே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, தென்னை மரம் எல்லா பக்கமும் தமிழ்நாட்டில் எல்லா பக்கம் ஏறக்குறைய எல்லா மாவட்டங்கள்லேயும் இப்போது சாகுபடி செஞ்சிட்ருக்காங்க. இந்த தென்னை மரத்தில் ஏறுவதற்கு தனியாக
பயிற்சி பெற்ற நபர்கள் முதலில் இருந்தாங்க. ஆனால் இப்போது யாருமே இந்த நபர்கள் இந்த இந்த தென்னை மரம் ஏறுறதுக்கு வர்றது கிடையாதுங்க. அதனால் இதை கருத்தில் கொண்டுங்க வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தென்னை மரம் ஏறுறதுக்கு ஒரு கருவியை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குங்க. இந்த கருவியை அனைத்து விவசாயிகளும் சுலபமாக எளிதாக பயன்படுத்திக்கலாம். இந்த கருவி ரொம்பவும் சிம்பிளான கருவி தாங்க. இதை நம்ம உபயோகப்படுத்துறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த கருவியை நம்ம எல்லா வகையான தென்னை மரங்களில் எளிதாக பொருத்திக்கலாம். இந்த கருவி பார்த்திங்கன்னா 2 பாகங்களை கொண்டுள்ளது. இது கால்களால் இயங்கக்கூடிய கீழ்பாகம், இது கைகளால் இயங்கக்கூடிய மேல் பாகம். இந்த கருவியில் மேல் பாகத்துலையும் சரிங்க கீழ் பாகத்துலையும் சரிங்க ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ரேமை நாம் இந்த நாபு கொடுத்துருக்கோம் பாருங்கள், இதை கழட்டி மரத்தினுடைய விகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கு தான் இங்கே ஹோல்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இந்த 2 அமைப்புகளையும் இணைக்கக்கூடிய வகையில் வார்பட்டைகளை கொடுத்துருக்கோம். இந்த வார்பட்டைகள் அமைப்புகள் 2 பக்கமே கொடுத்துருக்கோம். இதை நம்ம கைகளால் கால்களால் இயங்கக்கூடிய இந்த சதுர வடிவ பகுதியை மேலே தூக்கிக்கலாங்க. அதுக்கு தான் இந்த வார்பட்டையை கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ரேம் 2 பக்கம் பார்த்திங்கன்னா மரம் ஏறுறப்போ எப்போதும் பார்த்திங்கன்னா படுகடையில் இருக்கக்கூடாது. இந்த சாய்வான நிலையில் தான் கண்டிப்பாக இருக்கணும். இந்த சாய்வான நிலையில் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரப்பர் புஷஸ் கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா, இது மரத்தில் நன்றாக கிரிப்பாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதை நம்ம ஒரு சீட்டு கொடுத்துருக்கோம். இந்த சீட்டில் தான் மரத்தில் ஏறக்கூடியவர் அமர்ந்துக்கணுங்க. அமர்ந்துட்டு இதை நம்ம மேலே தூக்கணுங்க. இங்கே நம்ம கால்களை இயக்கிறதுக்கு ஒரு சின்ன கேப்பு கொடுத்துருக்கோம். இதில் நாம் கால்களை வச்சுக்கிட்டு நம்ம இந்த கருவியை மேலும் கீழும் உட்கார்ந்து எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சோம்னா நம்ம அழகாக மேலே ஏறிடலாங்க. இந்த கருவியை பயன்படுத்துறதுக்கு ஒரு தடவை 2 தடவை முதல்ல நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிட்டால் அப்புறம் சுலபமாக எளிதாக மரம் ஏறுறதுக்கு பயன்படுத்தலாம். உதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி மரம்னு வச்சுங்களேன். இந்த 30 அடி மரம் ஏறுறதுக்கு ஏறக்குறைய ஒரு 8லிருந்து 10 நிமிஷம் ஆகும். குறிப்பாக இந்த கருவியினுடைய முக்கியமான சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கருவியை மரம் ஏற தெரியாதவங்க கூட இந்த கருவியை பயன்படுத்தி மரம் ஏறிடலாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வேளாண் மகளிரும் கூட இந்த கருவியை பயன்படுத்தி தென்னை மரத்தில் ஏறி காய்களை தாராளமாக பறிக்கலாங்க. அந்த அளவுக்கு இந்த கருவி 100க்கு 100 பாதுகாப்பு நிறைந்த ஒரு கருவி என்பதில் எந்த விதமான பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கருவியை வாங்கிறது நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மையத்தில் ஈஸியாக வாங்கிக்கலாங்க. இந்த கருவியோட விலை 3000 ரூபா. இதை எங்களுக்கு டிமாண்ட் டிராஃப்ட் மூலமாக அனுப்புனீங்கன்னா இந்த கருவியை நான் உங்களுக்கு தெரிவித்து கொடுப்போம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கருவியை வாங்கக்கூடிய விவசாயிகளுக்கு நாங்கள் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கருவியை பயன்படுத்துகிற விதத்தை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். கருவியை எப்படி மரத்தில் மாட்டுறது, கருவியை பயன்படுத்தி எப்படி மரத்தில் ஏறுறது, அதற்கப்புறம் மரத்தில் இறங்குறது, கருவியை எப்படி எடுக்கிறது, இதை 3ஐயும் நாங்கள் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த கருவியை நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோங்க. இந்த கருவியை பயன்படுத்தி நம்ம ஒரு 30 அடி மரம் 30லேருந்து 50 அடி மரமெல்லாம் எளிதாக நம்ம ஏறிடலாங்க. இந்த கருவியை வேணுங்கிற விவசாயிகள் எங்கள் பல்கலைக்கழகத்தில் உள்ள வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மையத்துக்கு
3000 ரூபாய்க்கு டிடி எடுத்து அமிச்சிங்கன்னா இந்த கருவி நான் உங்களுக்கு கண்டிப்பாக தரப்படும். இந்த கருவியினுடைய உபயோகத்தில் வந்து தென்னை மரம் ஏறுறதுக்கு ஆட்கள் கிடைக்காத நிலையில் இந்த கருவி ஒரு வரப்பிரசாதமாகும். அனைத்து விவசாயிகளும் இந்த கருவியை வாங்கி பயன்படுத்துகிறப்போ எளிதாக மரத்தில் ஏறலாங்க, பாதுகாப்பாகவும் ஏறலாம். 100க்கு 100 வந்து உங்களுக்கு பாதுகாப்பு. உதாரணமாக வந்து மரம் ஏறிட்டுருக்கீங்க, ஏறிட்டுருக்கிறப்போ வந்து சில சமயம் ஏற முடியல, கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா அழகாக இந்த சீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து 100க்கு 100 பாதுகாப்பு நிறைந்த இந்த கருவிங்க. இந்த கருவியை வந்து மேலும் விவரங்களுக்கானாலும் சரி, பயன்படுத்துறதுக்கான உண்டான வழிமுறைகளாலும் சரிங்க, இல்லை வாங்குறதுக்கு உண்டான வழிமுறைகளாலும் சரி, எங்கள் பேராசிரியர் மற்றும் தலைவர், வேளாண் இயந்திரங்கள் ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயமுத்தூர் 641003 என்ற முகவரியை நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இந்த கருவியை வாங்க விருப்பம் உள்ளவர்கள் ஒரு சில, அதாவது நாங்கள் வந்து 1, 2 தான் செஞ்சு தர முடியுங்க. யாருக்காவது வந்து நிறையா தேவைப்பட்டுச்சுன்னா எங்கள் யூனிவர்சிட்டி, எங்கள் பல்கலைக்கழகத்திலேயே அங்கீகரிக்கப்பட்ட வேளாண் கருவிகள் தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. அவர்களை அணுகி இந்த கருவியை நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். மேலும் விவரம் பெற முனைவர் ப. ஸ்ரீதர் அவர்களை 04 22 24 57 57 6 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 16/3/2016 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த நீர்வடி பகுதி மேம்பாட்டு முகமை திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற சிவகங்கை மாவட்டம் கீழப்பூங்குடி கிராம வேளாண்மையாளர் உ. மார்க்கண்டேயன் அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் காஞ்சிபுரம், திருப்பூர், திருச்சி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் பவர் டில்லரால் இயங்கும் குழி தோண்டும் கருவி குறித்து விளக்குகின்றார் கோயம்புத்தூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ப. ஸ்ரீதர் அவர்கள். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகின்றோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரிடிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.